இங்கே வந்து சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி பார்க்கலாம். நான் கொஞ்சம் பட்டர் போட்டு மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆப்ஷன் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு பொடி உப்பு போட்டு நல்லா வணக்கிருக்கேன். இதெல்லாம் ஒரு வட்டம் வணக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா பார்க்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி ஒரு 5 டு 3 வெள்ளை பூடு, கொஞ்சம் இஞ்சி, 3 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், 3 தக்காளி இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு கட் பண்ணி போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இல்லை எடுத்து ஜாரில் போட்டுக்கோங்க. அப்படியே வெங்காயம் கட் பண்ணி வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கோங்க. இது மாதிரி அரைச்சி அப்புறம் தக்காளி போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த பாருங்கள் கொஞ்சம் நல்லா மூடி வைக்காமல் நல்லா ப்ரெஷ் பண்ணால் விட்டுட்டேன். ஃபுல்லாக அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆல்ரெடி அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகமாக பட்டையும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பட்டை, கொஞ்சம் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதை மஷ்ரூமை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் மஞ்சள் தூள் உப்பு பட்டர் போட்டு வணக்கி வணக்கின கொஞ்சம் இப்படி தண்ணி விட்டுருக்கு. தனியாக பிளேட் எடுத்து வச்சாச்சு. இது வந்து அப்படி அரைச்சதை தாளிச்சு வச்சாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு அளவாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அளவாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இதில் நான் உப்பு போட்டுட்டேன் மஷ்ரூமுக்கு. அதனால இதுக்கு அளவாக உப்பு போட்டு நல்லா கலரிக்கோங்க. இது நல்லா ஒரு கொதிச்சு வச்சுங்க. கிரேவி ஒரு கொதிக்கு வந்துச்சுங்க. மறுபடியும் தட்டு போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நல்லா கிண்டி வந்துச்சு கிரேவி. அளவு கெட்டி ஆயிடுச்சு. நம்ம வந்து மஷ்ரூம் இதுக்குள்ள போட்டலாம். ஏன்னா மஷ்ரூம் நார்மலாக பட்டர் மட்டும் போட்டு சும்மா வணக்கினா சப்புன்னு இருக்குது. நீங்கள் அதே உப்பு மஞ்சத்தூள் போட்டு வணக்கி பாருங்க. அது ஒரு நல்ல மனமாக இருக்கும் மஷ்ரூம். வீட்டு சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்குங்க. மஷ்ரூம் கிரேவி பாருங்க நல்லா இருக்குது. இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்திக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா பண்ணி கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் கிரேவி ரெடி ஆகிடும். மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தலை பண்ணிக்கலாம். நல்லா கலரி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் வெந்தயக்கீரை இருக்குது. அதை போட்டுக்கணும். நான் ட்ரை வெந்தயக்கீரை இது கொஞ்சம் லாஸ்ட்டில் போட்டு கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும். ரெடிங்க. சப்பாத்தியும் ரெடி, கிரேவியும் ரெடி. நல்ல ஸ்மெல்லுங்க. அதே சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க. சிம்பிள் கிரேவி சீக்கிரம் பண்ணிடலாம். உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெரி நல்லா இருக்கும். உங்கள் சப்பாத்தி ரெடி, கிரேவி ரெடி. சாப்பிடலாம். மஷ்ரூம் கிரேவி ரெடி.